நான் ஒரு பிகினர் எந்த புத்தகத்தை படிக்கலாம்? இது வரைக்கும் நான் புத்தகம் படித்ததே கிடையாது. புத்தகம் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. எந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறது? இந்த ஆர்வத்தில் நிறைய புத்தகத்தை வாங்குகிறேன். ஆனால் அதை படிக்க முடியறதில்ல. கொஞ்சம் படித்ததுக்கப்புறம் சலிப்பு ஏற்பட்டுருது. அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கான மூடே வரதில்லை. ஏன்னா தவறான புத்தகத்தை ஒரு பிகினராக இருக்கிறப்ப நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதை முழுமையாக உங்களால் படிக்க முடியாது. படிக்கிற பழக்கத்தையும் உங்களால் வளர்த்துக்கவே முடியாது. ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு புத்தகத்தை எப்படி தேர்வு செய்கிறது? அப்படிப்பட்ட ஒரு 17 புத்தகத்தை 2024 நான் படித்த புத்தகத்தை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் போகிறேன். இந்த புத்தகத்தை நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், யார் படிக்கலாம் அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரு பிகினராக இருக்கிறேன்னா ஒரு புத்தகத்தை எப்படி தேர்வு செய்கிறது? ரொம்ப முக்கியமான முதல் விஷயம் என்னென்னா, அந்த புத்தகம் எனக்கு பிடித்த டாப்பிக்கில் இருக்கணும். என் மனதில் எந்த கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த கேள்விக்கான பதிலாக அந்த புத்தகம் இருக்கணும். எனக்கு ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கேள்வி இருக்குது, எனக்கு ஒரு பணக்காரன் ஆகணும்னு ஆசையாக இருக்குது, பணத்தை சேமிக்கணும்னு ஆசையாக இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா ஃபைனான்ஸ் ரிலேட்டட் புத்தகத்தை தான் நான் ஆரம்பத்தில் படிக்கணும். ஸோ உங்களுக்குள்ளே என்ன கேள்வி இருக்குன்றதை முதல்ல கண்டுபிடிங்க. உங்களுக்கு எந்த டாபிக் ரொம்ப பிடிக்குன்றதை கண்டுபிடிங்க. அந்த டாப்பிக்கில் புத்தகத்தை தேர்வு செய்யுங்க. இப்போ எனக்கு பிடிச்ச டாபிக்ன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதில் இருக்கிற எல்லா புத்தகமும் எனக்கு செட் ஆகுமா? செட் ஆகாது. அடுத்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது அந்த டாப்பிக்கில் எந்த புத்தகம் ரொம்ப நல்ல புத்தகம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அந்த டாப்பிக்கை கூகுளில் அந்த டாப்பிக்கில் எந்த புத்தகம்லாம் ஒரு பெஸ்ட் புக்குன்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். நிறைய புத்தகம் வரும். அந்த புத்தகத்தோட குட் ரீட்ஸோட ரேட்டிங் பாருங்கள். அமேசானில் ரேட்டிங் பாருங்கள். ரேட்டிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த புத்தகத்தை நீங்கள் தேர்வு செய்யலாம். ரொம்ப எளிமை தான். ஆரம்பத்தில் ஒரு புத்தகத்தை தேர்வு செய்கிறப்போ அந்த புத்தகம் சின்ன புத்தகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பக்கங்கள் இருக்குன்னா நீங்கள் ரொம்ப நாளாக படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அந்த புத்தகத்தை முடிக்காத மாதிரி தோணும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்காது. அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எளிமையான இங்கிலீஷில் இருக்கிற மாதிரியோ இல்லை எளிமையான மொழியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தமிழில் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு இங்கிலீஷ் புக்கை தேர்வு செய்கிறீங்கன்னா எளிமையான இங்கிலீஷில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? கடந்த ஒரு 50 வருஷத்தில் எழுதப்பட்ட புத்தகம் அப்படின்னா அது எளிமையான இங்கிலீஷில் தான் இருக்கும். ரொம்ப பழசுன்னா அதில் இருக்கிற வார்த்தைகள்லாம் நமக்கு ஒரு பரிச்சயமான வார்த்தையாக இருக்காது. அடுத்து அந்த புத்தகத்தை நீங்கள் புதுசாக வாங்குறதா வச்சுக்கோங்க. யாரோ ஒரு நபர்கிட்ட கடன் வாங்காதீங்க, இல்லை செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் போய் வாங்காதீங்க, இல்லை ஃபஸ்ட் காப்பிலாம் வைப்பாங்க அதை வாங்காதீங்க. ஒரிஜினல் பப்ளிஷிங்லேருந்து அதை வாங்குங்க. ஏன்னா நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது அந்த புத்தகம் ரொம்ப அழுக்காக இருக்கலாம், கிழிஞ்சு போயிருக்கலாம். அப்போ அந்த புத்தகத்தை படிக்கிறப்பெல்லாம் ரொம்ப ஒரு அசௌகரியமாக இருக்கும். நமக்கு ஒரு பக்கத்தை திருப்புவோம், கையிலேயே வந்துடும், திரும்ப அதை பத்திரமா உள்ளே வைக்கணும். இப்படி படிக்கிறப்போ அதில் ஒரு ஆர்வம் நமக்கு ஏற்படாது. ஃபஸ்ட் காப்பி மார்க்கெட்டில் கம்மியான விலையில் கிடைக்கும். ஒரு 200 புத்தகத்தை 100 ரூபாய்க்கு விற்பாங்க. அதையும் வாங்காதீங்க. ஏன்னா அதில் நிறைய பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும், அலைன்மெண்ட் ஒழுங்காக இருக்காது. அதுவும் உங்களுக்கு படிக்கிறப்ப அசௌகரியத்தை ஏற்படுத்தும். இதில் பெரும்பான்மையான விஷயம் பொருந்தி போகிற மாதிரி ஒரு 17 புத்தகங்களை நான் தேர்வு செஞ்சு வச்சுருக்கேன். அந்த புத்தகத்துடைய பெயரை சொல்கிறேன். அந்த புத்தகம் யாருக்கு செட் ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அந்த புத்தகத்திலேருந்து நான் படித்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த புத்தகமும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வரலாம். முதல் புத்தகம் இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் யுவர் சூப்பர் பவர். ரொம்ப ஒரு நல்ல புக். இன்ஃப்ளூயன்சிங் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், ஒரு மார்க்கெட்டிங் எப்படி நடக்குதுன்றதை நான் புரிஞ்சுக்கணும், என்கிட்ட எப்படியெல்லாம் ஏமாற்றி பொருட்களை விற்கிறாங்கன்றதை நான் புரிஞ்சுக்கணும், நான் ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறேன் அப்படின்னா எப்படி சேல் பண்ணுறது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை கட்டாயம் நீங்கள் படிக்கலாம். ரொம்ப என்கேஜிங்கான ஒரு புத்தகமாக இருக்கும். நிறைய உதாரணங்கள் இதில் வரும். அதில் வந்திருக்கிற ஒரு உதாரணத்தை காட்டுறேன். இப்போது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வார்த்தைகளை படிங்க. இந்த வார்த்தைகளை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து இதில் ஒவ்வொரு வார்த்தையும் எந்த நிறத்தில் இருக்குன்றதை இப்போ வேகமாக வாய்விட்டு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இது ரெண்டுத்தையும் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். வார்த்தைகளை படிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குது. ஆனால் இந்த வார்த்தைகள்லாம் என்ன வண்ணத்தில் இருக்குன்றதை சொல்கிறது கடினமாக இருக்குது. ஏன்? நம்ம மூளையை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று சிஸ்டம் 1, இன்னொன்று சிஸ்டம் 2. சிஸ்டம் 1 அப்படின்றது நம்மளை அறியாமல் நம்ம செய்யக்கூடிய பல விஷயங்கள். உதாரணத்துக்கு காலையில் நம்ம பல் விளக்குறோம், ஒரு சைக்கிள் ஓட்டுறோம் அப்படின்னா பெருசாக அதில் கவனத்தை செலுத்தி நம்ம செய்கிறது கிடையாது. நம்ம வேறு ஏதோ யோசிச்சுட்டே கூட அதை நம்மளால் செய்ய முடியுது. ஏன்னா அது சிஸ்டம் 1ஆல் செய்யப்படுது. தானாக செய்யும், அது ரொம்ப வேகமாகவும் செய்யும். சிஸ்டம் 2ன்றது கான்ஷியஸாக நம்ம செய்கிறது தான் சிஸ்டம் 2. ஒரு கணக்கு போட்டு பார்க்குறதுன்றது சிஸ்டம் 2ன்னு வச்சுக்கலாம். இந்த சிஸ்டம் 1 ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியது, சிஸ்டம் 2 பொறுமையாக செயல்படக்கூடியது.
இந்த சிஸ்டம் 2ல் இருக்கிற ஒன்றுத்தை நான் சிஸ்டம் 1க்கு கொண்டு போகணும் அப்படின்னா தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அது சிஸ்டம் 1க்கு போயிடும். இப்போது வார்த்தைகளை ஏன் நீங்கள் வேகமாக படிச்சிங்க, வண்ணத்தை ஏன் உங்களால் அவ்வளோ வேகமாக சொல்ல முடியல? ஏன்னா நம்ம தொடர்ந்து வார்த்தைகளை படிச்சுக்கிட்டே இருக்கோம். ரோட்டில் போகும்போது அங்கே இருக்கிற போஸ்டரை படிக்கிறோம், புத்தகங்கள் படிக்கிறோம், டிவியில் வர ஃப்ளாஷ் நியூஸை படிக்கிறோம். இப்படி தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு வார்த்தையை படிக்கிறதுன்றது நம்மளோட சிஸ்டம் 1க்குள்ளே போயிடுச்சு. அதனால் அதை நீங்கள் வேகமாக செஞ்சீங்க. நீங்கள் பெருசாக கவனத்தை கொடுக்காம, பெருசாக நேரத்தை கொடுக்காம, பெருசாக எனர்ஜியை செலவு பண்ணாமல் உங்களால் அதை செய்ய முடியும். ஆனால் நம்ம ஒரு வண்ணத்தை பார்த்து தினமும் இது என்ன வண்ணம்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. அதனால தான் அது சிஸ்டம் 2லேயே இருக்குது, நம்மளோட கான்ஷியஸ் பார்ட்லேயே இருக்குது. அதனால தான் அதை உங்களால் வேகமாக செய்ய முடியல. ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்காங்க, அவங்களுக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், இப்போ தான் ஏபிசிடி கற்றுக்குறாங்கன்னா அவங்கள்ட்ட காட்டி வண்ணத்தை சொல்லுங்கள். அவங்க வண்ணத்தை வேகமாக சொல்லுவாங்க, படிக்கிறதுக்கு நேரம் எடுத்துப்பாங்க. ஏன்னா இன்னும் படிக்கிறது அவங்களுடைய சிஸ்டம் 1க்குள்ளே போகலை. அப்போ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிஸ்டம் 1 ரொம்ப வேகமாக செயல்படும், அதை ஈஸியாக நம்மளால் மேனிப்புலேட் பண்ண முடியும். அப்போ ஒருத்தவர்கிட்ட ஒரு பொருளை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவருடைய சிஸ்டம் 1 நம்ம டார்கெட் பண்ணோம். சிஸ்டம் 1ல் எந்த செயல்லாம் அடங்கியிருக்கோ அதை டார்கெட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை, என்னுடைய பேச்சை மாற்றினேன்னா ஈஸியாக அவர்கிட்ட என்னால் பொருளை விற்க முடியும். இந்த புத்தகம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இப்படி நம்ம தினந்தோறும் நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மார்க்கெட்டிங்க்கெலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோன்றத எக்ஸாம்பிளோட நிறைய காட்டியிருப்பாங்க. ஆமாம்ல, அன்றைக்கி அமேசானில் இதனால தானே அந்த பொருளை வாங்கினேன், ஆமாம்ல இந்த பொருளை வாங்கவே வேணான் இருந்தேன், எப்படி வாங்கினேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு வாட்டியும் உங்களுக்கு தோண வச்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப முக்கியமாக இப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்சிங் ஒரு புத்தகமோ மேனிப்புலேட்டிவ் புத்தகமோ படிக்கும் போது ஒரு சின்ன கில்ட் வரும். ஏன்னா தவறான விஷயத்தை படிக்கிறோமோ அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இதில் அப்படி கில்ட் உங்களுக்கு வராது. ஏன்னா இந்த புத்தகத்தில் விக்டிமோட சைடு எடுத்து தான் இந்த ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம எப்படி ஏமாற்றணும்னு சொல்ல மாட்டாங்க, நம்மளை எப்படிலாம் ஏமாத்துறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நமக்கு அந்த கில்ட் வராது. மொழியும் ரொம்ப எளிமையான நடையில் இருக்கும். நிறைய நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் வரும், ரிலேட் பண்ணிக்க முடியும் ரியல் லைஃப்பில். அதனால் இந்த புத்தகம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இன்ஃப்ளூயன்சிங் பிடிக்கும், மார்க்கெட்டிங் பிடிக்கும், இந்த மாதிரி நம்மளை எப்படி ஏமாத்துறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும், அவேர்னஸ் வேணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம். 2வது புக் சரவுண்டட் பை இடியட்ஸ். நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களை எப்படி கையாளுறதுன்னு சொல்லித்தரக்கூடிய ஒரு புத்தகம். நம்ம எல்லாருக்குமே நம்மளை சுற்றி ஒரே முட்டாளாக இருக்கானுங்க, ஒரே இடியட்ஸாக இருக்கானுங்க அப்படின்னு தோணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள முட்டாள்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த முட்டாள்கிட்ட போய் கேட்டால் அவனை சுற்றி இருக்கிறவங்களும் முட்டாள்னு சொல்லுவான். அந்த லிஸ்ட்டில் நம்மளும் வந்துடுவோம். அப்போ நம்ம ஒருத்தவரை முட்டாளாக பார்க்குறோம், அவர் நம்மளை முட்டாளாக பார்க்குறாருன்னா உண்மையான முட்டாள் யார்? இங்கே யாருமே முட்டாள் கிடையாது. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு வகையான மனிதர்கள் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். இதில் 4 வகையான மனிதர்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க ரெட், ஒருத்தவங்க எல்லோ, ஒருத்தவங்க க்ரீன், ஒருத்தவங்க ப்ளூ. ரெட் அப்படின்னா நான் தான் எல்லாத்துலேயும் பெரிய ஆள், நான் தான் எல்லாத்தையும் தலைமை தாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அவங்க ஒரு நல்ல லீடர்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அவங்கள பார்க்குறப்போ ஒரு ஹிட்லர் மாதிரி இருக்கான், எல்லா இடத்துலையும் டார்ச்சர் பண்ணுறான்னு நமக்கு தோணும். 2வது எல்லோ, நான் ரொம்ப ஃபன்னான ஆள், நான் என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன், நிறைய பேசுவேன் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. நமக்கு அவங்கள பார்க்குறப்ப இந்நேரமும் பேசி டார்ச்சர் பண்ணுறான், அவன் அடிக்கிற ஜோக்குக்கெலாம் சிரிப்பே வரல, ஆனால் பேசிக்கிட்டே இருக்கான் தோணத்தோனே அப்படின்னு நமக்கு தோணும். 3வது க்ரீன், நான் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துப்பேன், யார் பிரச்சனைக்கும் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு ரொம்ப இன்ட்ரோவர்ட் டைப்பில் இருப்பாங்க. அவங்கள நமக்கு பார்க்குறப்போ எதுலேயுமே ஒரு இன்வால்மெண்ட் காட்ட மாட்டானே, எங்கேயாவது வெளியே போகணுன்னு கேட்டாலும் ஒரு பதில் சொல்ல மாட்டான், அமைதியாக இருக்கிறான், எஸ் நோன்னு எதுவுமே சொல்ல மாட்டானே அப்படின்னு நமக்கு அவங்கள பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியும். 4வது ப்ளூ, அவங்க எல்லாத்துக்கும் கணக்கு போட்டு பார்ப்பாங்க, எல்லாத்தையும் லாஜிக்கலாக மட்டுமே யோசிக்கணும்னு நினைப்பாங்க, எல்லாத்தையுமே ஒரு புக் மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள நமக்கு பார்க்குறப்போ எல்லாத்தையும் லாஜிக்காக யோசிக்கிறான், எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்குறான், ஒரு எமோஷனல் பார்ட்டே இவன்ட்ட இல்லையே அப்படின்னு இரிட்டேட் ஆகும். இப்படி 4 விதமான மனிதர்கள் இருக்காங்க. இந்த ஒவ்வொரு மனிதனையும் நம்ம எப்படி கையாளணும், அவங்கள பற்றி என்ன புரிஞ்சு வச்சுக்கணும், எப்படி அவங்கள நம்மளோட டீமில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லித்தர ஒரு புத்தகம். ஸோ உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்களை தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் இரிட்டேட் பண்ணுறாங்க, அவங்கள பார்த்தா உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுது, அது உங்கள் வீட்டில் இருக்கிற மனிதர்களாக இருக்கலாம், வேலையில் இருக்கிற மனிதர்களாக இருக்கலாம், அப்படி தோணுதுன்னா இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிக்கலாம். இந்த புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான காரணம், நம்ம எல்லாருமே மனிதர்களோட சேர்ந்து தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே முட்டாள்கள் இருப்பாங்க. அவங்க முட்டாள் இல்லைன்னு புரிஞ்சிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. அதனால் இதை படிக்கும்போது நல்லா ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஆமாம் இல்லை, அந்த நபர் ரெட் இல்லை, நமக்கு தெரிஞ்ச அந்த நபர் எல்லோ இல்லை அப்படின்னு நம்ம ரிலேட் பண்ணி படிப்போம். அதனால என்கேஜிங்காக போகும்.
அதோட ரொம்ப முக்கியமாக ஒரு ஹியூமரஸான ஒரு புக், அங்கங்கே கொஞ்சம் சிரிப்பும் வரும், அதனால் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரே ஒரு பிரச்சனை இந்த புத்தகத்தில் இருக்கிறது என்னென்னா, இந்த நான் சொன்ன 4 வண்ணத்தை பற்றி திரும்ப திரும்ப எக்ஸாம்பிள் சொல்கிறதுனால ஒரு இடத்துல இதை உங்களுக்கே படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்ல போகிறாருன்றது தெரிஞ்சிடும். ரெட்டை பற்றி பேசும்போது இதுதான் சொல்வார்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை படிக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கலாம். அப்படி போரிங்காக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பேஜை வேகமாக ஸ்கிம் பண்ணுங்கள். அதாவது வேகமாக படிச்சுட்டு இல்லை அதை படிக்காமல் கூட விட்டுட்டு அடுத்த பக்கத்துக்கு போங்க, பிரச்சனை இல்லை. இந்த புத்தகம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்த புத்தகம், இது பிகினர்ஸ்க்கான புத்தகமா அப்படின்னு உங்களை ஆச்சரியப்படுத்த போகிற புக். அது என்னென்னா தி பாடி கீப்ஸ் தி ஸ்கோர். ரொம்ப பெரிய புக், ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த புத்தகம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு சைக்காலஜி ரொம்ப பிடிக்கும், எனக்கு மூளையை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி, ஒரு மெடிக்கல் ஸ்கூலில் படிக்கிற புத்தகம் மாதிரி இது இருக்கும். ஆனால் இந்த புத்தகம் ரொம்ப ட்ரையாக இருக்காது, நிறைய ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ட்ராமா அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த புத்தகத்துலேருந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நம்ம எல்லாருமே அடிக்கடி நான் ட்ராமடைஸ் ஆகிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம், ஆனால் உண்மையான ட்ராமானா என்ன அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. ஒரு ட்ராமடைஸ்டு ஆள் எப்படி யோசிப்பார், அவருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஒரு போரில் நிறைய இழப்புகளை பார்த்த ஒரு நபர் எப்படி சிந்திப்பார், போரில் நிறைய மரணத்தை பார்த்த நபர் எப்படி சிந்திப்பார், சின்ன வயசுலேயே நிறைய பிரச்சனைகளை அப்யூஸை சந்தித்த ஒரு குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி சிந்திப்பாங்க, அவங்க உடம்புல என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குன்றதை தெரிஞ்சுப்பீங்க. ரொம்ப டீட்டெயில்டான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் நான் கற்றுக்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்முடைய மூளைக்கும் உடம்புக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. என்னுடைய மனசில் ரொம்ப ஒரு பெரிய ட்ராமா இருக்குது அப்படின்னா அது வெறும் மனசில் மட்டுமே இருக்காது, உடம்புக்குள்ளே அதிகமாக அது ட்ராவல் ஆகிடும், நிறைய பிரச்சனையை உடம்பில் கொண்டு வரும். அதே போல் என் உடம்பில் கொண்டு வரக்கூடிய மாற்றத்தின் மூலியமாக, நான் செய்யக்கூடிய எக்ஸசைஸ் மூலியமாக, யோகா மூலியமாக என்னுடைய மனதை எப்படின்னா கிளியர் பண்ணலாம், எப்படி அந்த ட்ராமாலேருந்து வெளியே வரலாம் அப்படின்றதையும் இந்த ஆத்தர் சொல்லியிருப்பார். இல்லை உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு என் மனதை பயன்படுத்தி எப்படி சரி செய்யலாம், எப்படி எனக்குள்ளே இருக்கிற கவலைகளை அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறது மூலிமா, தெளிவாக எழுதுறது மூலிமா அதை சரி செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருப்பார். இப்போ நான் சொன்னதை கேட்குறப்போ மெடிக்கல் ஃபீல்டில் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் சும்மா இன்ஸ்டாகிராமில் அட்வைஸ் பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் மாதிரி தோணலாம், இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தோணலாம். ஆனால் இந்த புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அடுத்த புக் சேப்பியன்ஸ் அப்படின்ற இந்த புக் எவல்யூஷன் தியரியை பற்றி பேசும், ஒரு ஃபெமினிசம் பற்றி பேசும், கம்யூனிசம் பற்றி பேசும், கேபிட்டலிசம் பற்றி பேசும், எக்கனாமி பற்றி பேசும். இப்படி நம்ம லைஃப்பில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி அதிகமாக பேசக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் புக். உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும், எனக்கு எக்கனாமியை படித்து தெரிஞ்சுக்கணும், கம்யூனிசமை தெரிஞ்சுக்கணும், கேபிட்டலிசம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், பணம் எப்படி உருவானதுன்னு தெரிஞ்சுக்கணும், பணத்தோட தேவை என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கணும், ஒரு ஃபெமினிசம் பற்றி ஒரு லைட்டாக நான் அங்கங்கே படிக்கணும், இந்த எவல்யூஷன் தியரி, டார்வின் தியரியை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிக்கலாம். இந்த புத்தகம் யாருக்கு செட் ஆகாது அப்படின்னா, எனக்கு எவல்யூஷன் தியரின்னு சொன்னாலே கோவம் வந்துடும், மனுஷன் குரங்குலேருந்து வந்தான் அப்படின்னு சொன்னால் குரங்கு மாதிரி கோவப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த புத்தகம் உங்களுக்கு கண்டிப்பாக கோவத்தை ஏற்படுத்தும். இந்த புத்தகத்தில் படித்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பழங்காலத்துக்கு நம்ம போகிறோன்னு வச்சுப்போம், ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அப்போ அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்த அவங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப பழமைவாதத்தோடு அது இருக்கும். பெண்களை இப்படி தான் நடத்தணும், இந்த ஜாதிக்காரங்களை இப்படி தான் நடத்தணும், அவங்களை இப்படி தான் நடத்தணும், இவங்க தான் உயர்ந்தவங்க அப்படின்னு நிறைய ரூல்ஸ் இருக்கும். அதெல்லாம் இப்போ நமக்கு பார்க்குறப்ப எப்படி தோணும், ரொம்ப ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்களே, இப்படி இல்லாமல் யோசிச்சாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாருமே அதை ஒரு தெய்வீக விஷயமாகவும் அதை சரியான விஷயமாகவும் அதுதான் ரூல்ஸ், அதுதான் நீதின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு இருந்தவங்களும் மனுஷங்க தான், நம்மளும் மனுஷன்தான். அன்னைக்கு இருந்தவனுக்கு அது எல்லாமே சரின்னு தோணுது, இன்றைக்கி அது எல்லாமே தப்பு அப்படின்னு நமக்கு தோணுது. இதிலேருந்து நம்ம என்ன பாடத்தை கற்றுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு சரின்னு தோணக்கூடிய எல்லா விஷயமும் சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அன்றைக்கி அவன் அதை சரின்னு தான் நம்பினான், ஆனால் இன்றைக்கி நமக்கு அது தப்புன்னு தெரியுது. இன்றைக்கி நம்ம சரின்னு நம்பக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் பிற்காலத்தில் இருக்கிறவங்களுக்கு தப்பு அப்படின்னு தெரியலாம். அப்போது நம்ம எதை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னா, இப்படி மாறின கலாச்சாரங்களை சிந்திக்கிறத விட முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நான் கடைப்பிடிக்கக்கூடிய கலாச்சாரத்தில் என்ன பிழை இருக்குது அப்படின்றத நான் ஆழமாக சிந்திக்கணும். இப்படி சிந்தித்த மனிதர்கள் தான் கலாச்சார புரட்சிகளை ஏற்படுத்தினாங்களே தவிர, அவங்களுக்கு முன்னாடி இருந்த தவறை சுட்டி காட்டினதுக்கப்புறம் சிந்திச்சு பார்க்குறவங்க புரட்சியை ஏற்படுத்தலை. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கி நம்மள்ட்ட ரொம்ப சுலபமாக சொல்லிடுறாங்க, ஒவ்வொரு வாரமும் 90 மணி நேரம் வேலை செய்யணும், 70 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு. அதை கேட்டால் சரிதானே, உழைக்கிறது சரிதானே அப்படின்னு நமக்கு தோணும். இன்றைக்கி சரின்னு தோன்றதுனால அது சரி கிடையாது. நம்மளோட அடுத்த தலைமுறைகள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், வாரத்துக்கு நான் இவ்வளோ நேரம் தான் வேலை செய்வேன், இவ்வளவு நேரம் என் குடும்பத்தோட செலவு செய்வேன் அப்படின்னு
அவங்க சொல்கிறது தான் அவங்களுக்கு சரியாக இருக்கும், அதுதான் சரியும் கூட. இப்படி கலாச்சாரத்தை பற்றி நம்ம சரின்னு நம்பிக்கிட்டு இருக்க விஷயத்தை பற்றிலாம் கேள்வி கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கட்டாயம் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. புத்தகத்தோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் கண்டிப்பாக ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். அடுத்த புக் வென் பிரீத் பிகம்ஸ் ஏர். பால் கலாநிதி எழுதினது. அவருடைய வாழ்க்கை கதை தான் இது. அவர் ஒரு மருத்துவர், அதனால் வாழ்க்கையில் நிறைய மரணங்களை அவர் பார்க்குறாரு. ஒரு மரணத்தை நம்ம எப்படி பார்க்கணும், மரணத்தை நம்ம எப்படி ஏற்றுக்கணும், ஒரு மரணத்திலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்றத இந்த புத்தகம் உங்களுக்கு கட்டாயம் சொல்லித்தரும். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் நமக்கு பிடித்த நபர்களை இழக்க தான் போகிறோம். அப்போது அவங்கள எப்படி நம்ம நடத்தணும், அவங்கள்ட்ட நம்ம எவ்வளவு அன்பாக இருக்கணும் அப்படின்றத இந்த புத்தகம் நமக்கு ஒரு கேள்வியாக கேட்கும். ஒரு நபர் இப்போ இறந்து போக போகிறாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இன்னும் ஒரு சில நாட்களில் இறந்துருவாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவர்கிட்ட நம்ம சண்டை போட மாட்டோம், அவர்கிட்ட நம்ம கோச்சிக்க மாட்டோம், அவரை தப்பாக பேச மாட்டோம், அவர் மேலே அன்பாக மட்டும்தான் இருப்போம். சாக போகிற ஒரு மனிதன்ட்ட இவ்வளவு அன்போட இரக்கத்தோடு நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள்ட்ட மட்டும் ஏன் அப்படி நடந்துக்கிறது கிடையாது? நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள்லாம் சாகாமலே வாழ போகிறாங்களா? அவங்க எல்லாரும் நாளைக்கு உயிரோடு இருப்பாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? மரணம்ன்றது எவ்வளவு சீக்கிரம் நமக்கு வரக்கூடியது, எவ்வளவு எதிர்பார்க்காத நேரத்தில் வரக்கூடியதுன்றதெல்லாம் இந்த புத்தகம் உங்களுக்கு சொல்லித்தரும். அவங்கள்ட்ட நம்ம ஏன் அன்பாக இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரும். இந்த புத்தகம் எல்லாருக்குமே பிடிக்கும், ஏன்னா நம்ம எல்லாருமே மரணத்தை ஏதோ ஒரு வழியில் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். அடுத்த புத்தகம் தி ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் எர்த். எட்டி ஜாக்கோ அப்படின்ற ஒரு நபர் ஹிட்லரோட வதை முகாமில் மாட்டிக்கிறார். அவர் அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வந்தார், அங்கேருந்து அவர் தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் எப்படிப்பட்ட வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கிட்டாரு, எதெல்லாம் நமக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறாரு. பல சித்திரவதைகளை அனுபவித்து 100 வயது வரைக்கும் உயிர் வாழ்ந்தவர். அவர் நமக்கு என்ன சொல்லித்தராரு? நம்ம வாழ்க்கையில் யாரை வேணாலும் பழிவாங்கலாம், அவங்கள பழிவாங்கிறதுக்கான ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. நம்ம இந்த உலகத்திலேயே சந்தோஷமான மனிதனாக வாழ்ந்து காட்டுறது தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். நிறைய பாடங்களை சொல்லித்தராரு. நம்மளுடைய தாயை பத்திரமா பார்த்துக்கிறது எவ்வளவு முக்கியம், ஒரு வாழ்க்கையில் நண்பன் அப்படின்றவன் எவ்வளவு முக்கியம், நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கை எவ்வளவு முக்கியம், நம்ம வாழ்க்கையில் படிப்பு கல்வி எவ்வளவு முக்கியம், நம்மளோட திறமை எவ்வளவு முக்கியம், வேலை எவ்வளவு முக்கியம், இது எல்லாத்த விட நம்ம சந்தோஷமாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம், சந்தோஷமாக இருக்கிறது எப்படி, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லித்தரக்கூடிய ஒரு புத்தகம். இது எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தைரியமாக இந்த புத்தகத்தை வாங்கலாம். இந்த புத்தகத்தை படிக்கிறப்போ ஒரு தவறான மனநிலைக்கு நீங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நான் முன்னாடியே வார்ன் பண்ணி உங்களுக்கு சொல்லிடணும்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தில் இவர் ஒரு யூதர்களுக்கு நடந்த அநீதியை பற்றி இவர் பேசுகிறார். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணவே கூடாது. இன்றைக்கி யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு போர் நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் யூதர்கள் சில வன்முறைகளை கையாளுறாங்க அப்படின்னு செய்தி நமக்கு வரதுனால இங்கே இந்த காலத்தில் யூதர்கள் அனுபவித்த துன்பம்லாம் சரின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. இனத்தை வச்சு ஒரு மனுஷன் கஷ்டப்படுறது சரிதான் நம்ம சொல்லிடவே கூடாது. ஒருத்தவன் கஷ்டப்படுவான், ஒருத்தவன் அதே இனத்தை சேர்ந்தவன் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பான். இவன் கஷ்டத்தை கொடுக்குறாங்கிறதுக்காக நீ கஷ்டப்படு அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. கஷ்டத்தை கொடுக்குற தனி மனிதனுக்கு தான் தண்டனை வேணுமே தவிர கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இனத்துக்கே தண்டனை வேணும்னு நம்ம நினச்சிடவே கூடாது. முதல்ல இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கி ஒரு சிலர் போர்க்குற்றத்தை செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு சிலர் தான் பொறுப்பே தவிர அவங்களுடைய மொத்த இனத்தையும் நம்ம வெறுத்துடக்கூடாது. அந்த இனத்துலேயும் கட்டாயம் நல்ல மனிதர்கள் இருப்பாங்க. ஒருத்தவர் ஒரு போர்க்குற்றத்தை செய்கிறாரு அப்படின்றதுக்காக அது இனத்தை சேர்ந்த வேற எவனோ ஒரு போர்க்குற்றத்துக்கு ஆளாகிறப்ப உனக்கு தேவைதான்டான்னு சொல்கிறோன்னா நம்மளே போர்க்குற்றம் செய்கிறோன்னு தான் அர்த்தம். இது இந்த புத்தகத்துக்கு சம்மந்தமே இல்லைனாலும் இந்த வீடியோவை நான் போட்டதுக்கப்புறம் வந்த கமெண்ட்ஸ்க்காக இந்த வார்னிங்கை முன்னாடி தரேன். இந்த புத்தகம் ரொம்ப அருமையான புத்தகம், நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய புத்தகம். இது உங்களை இந்த உலகத்திலேயே சந்தோஷமான மனிதனாக மாற்றுறதுக்கான திறன் உள்ள ஒரு புத்தகம். தி கரேஜ் டு பி டிஸ்லைக்ட். என்னை அடுத்தவங்களுக்கு பிடிச்சேன்னா பிடிக்காட்டி என்ன, நானாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. இப்படி சொல்கிறவங்கள பார்த்தா ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பானோ, அடுத்தவங்களுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காதவனோ அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இது எங்கே பொருந்தி போகும் அப்படின்றத இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லி தந்திருக்கும். எனக்கு அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் சரியான செயலை செய்வேன் அப்படின்றது எவ்வளவு முக்கியம், அதுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஃபிலாசபி இருக்குது அப்படின்றத இந்த புத்தகம் சொல்லித்தரும். ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அடுத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு. அப்போது அதுக்கு நிறைய கமெண்ட் வந்துச்சு.
அடுத்தவங்களுக்கு என்னையா பிடிக்கணும், அடுத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் ஏன் இருக்கணும், நான் நானாக இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. இந்த கமெண்ட்டை போட்டவங்களுக்குலாம் ஒரே ஒரு தெளிவை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும்னா நீங்கள் என்ன நல்ல செயலை செய்யணும்னு தான் சொல்லி கொடுத்துருந்தேனே தவிர, உங்களுக்கு பிடிக்கணும்னா அவர்கிட்ட ரொம்ப நயந்து போங்க, அவர் காலை அமைக்கி விடுங்க, அவர் செய்கிற தப்பெல்லாம் மறைச்சிடுங்க அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், உங்களை பிடிக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு. அதில் வந்து நிறைய கமெண்ட் என்னென்னா, அடுத்தவங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கணும், அவனுக்கு பிடிக்கணுன்றதுக்காக என்னெல்லாம் மாற்றிக்க முடியாது, நான் நானாக தான் இருப்பேன் அப்படின்ற கமெண்ட் நிறைய வந்துச்சு. இந்த கமெண்ட்டில் ஒரே ஒரு சின்ன தப்பு இருக்குது. அது என்னென்னா, அடுத்தவங்களுக்கு என்னை பிடிக்கணுன்றதுக்காக நான் செய்யக்கூடிய சரியான செயல் தப்பு கிடையாது. ஒருத்தவர் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு, அவரை பார்த்து மரியாதையோடு வணக்கம் வைக்கிறேன் அப்படின்னா அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கணும்லாம் அவசியம் கிடையாது, மரியாதையெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொன்னால் அது தப்பு. அடுத்தவரை பார்த்து ஸ்மைல் பண்ணால் அவருக்கு என்ன பிடிக்கும், அதுக்காகலாம் அவனுக்கு எனக்கு பிடிக்கணும்லாம் அவசியம் கிடையாது, நான் ஸ்மைல்லாம் பண்ண மாட்டேன். நம்ம சில சரியான செயல்களை செய்கிறப்போ அடுத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்கும். அப்போ அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு இந்த சரியான செயலெல்லாம் செய்யணும்னு நான் சொல்கிறப்போ, அந்த சரியான செயலை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு அடுத்தவனுக்கு என்ன பிடிச்சா என்ன அப்படின்னு ஒரு ஃபிலாசபியை நம்ம பேசிடுறோம். அது தப்பு. ஆனால் ஸ்டில் அந்த ஃபிலாசபியில் ரொம்ப ரொம்ப உயரிய கருத்து இருக்குது. அடுத்தவனுக்கு என்ன பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்னன்னு சொல்கிறது ரொம்ப பெரிய உயரிய கருத்து. அந்த கருத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியாயத்தையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபிலாசபியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற ஒரு புக் இது. நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை தான், அவனுக்கு என்ன பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன அப்படின்றது. அந்த ஃபிலாசபியை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு புக். அதனால் ஒரு பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் ட்ராகிங்காக போகிற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற ஃபிலாசபியெல்லாம் சம்மரி பண்ணி நான் எழுதுனேன்னா ஒரு 10-15 பக்கத்தில் முடிச்சிடலாம். ஆனால் இது ஒரு கிட்டத்தட்ட 200 பக்கம் எழுதணுன்றதுக்காக ஒரு கதை மாதிரி இதை எழுதியிருப்பார். அங்கங்கே நமக்கு போர் அடிக்கலாம். சொல்ல வந்ததை டேரெக்டாக சொல்லியிருந்தா சீக்கிரம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பனே அப்படின்னு நமக்கு தோணலாம். அப்படி ட்ராகிங்காக இருந்ததுன்னா கொஞ்சம் வேகமாக ஸ்கிம் பண்ணி படிச்சிருங்க. இந்த புக் பிகினர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஜே கிருஷ்ணமூர்த்தி எழுதின ஃப்ரீடம் ஃப்ரம் தி நோன் சின்ன புத்தகம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதில் இருக்கிற கருத்தை கிரகிச்சிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய சிந்தனைன்றது தேவை. சிந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லித்தரக்கூடிய இந்த புத்தகத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கும். ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய இந்த புத்தகத்தில் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து படிக்க வேண்டிய புத்தகம். இந்த புத்தகத்தின் மூலியமாக எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு மாறுதலை நான் சொல்லிடுறேன். அடிக்கடி நான் நிறைய பேருக்கு சொல்கிற ஒரு விஷயம், நீ நிறைய புத்தகங்களை பற்றி படித்து பேசிக்கிட்டு இருக்க, சொசைட்டிக்கு ஒரு சேவை பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்போ நான் பண்ணுறது சர்வீஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு என்ன காரணம்? நம்ம நிறைய பூவை பார்த்துருப்போம். சில பூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், சில பூ நறுமணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும், சில பூ ஒரு மருத்துவத்துக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கும். மருத்துவத்துக்கு பயன்படுது அப்படின்றதுக்காக அந்த பூ நமக்கு சேவை பண்ணுதா? சேவையெல்லாம் பண்ணல. அந்த பூவாகவே இருக்குது. அது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. அப்படி இருக்கிறதே இந்த சொசைட்டிக்கு பயனளிக்கிறதுனால நம்ம சேவைன்னு சொல்லிடுறோம். இந்த உலகத்தில் நம்ம சேவை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம எல்லாரும் நாமளாக இருந்தாலே இந்த உலகத்துக்கு பண்ணக்கூடிய சேவை தான். நான் உங்களுக்கு சேவை செய்யணும், ஒரு சர்வீஸ் செய்யணுன்றதுக்காகலாம் புத்தகத்தை பற்றி படித்து பேசல. எனக்கு புத்தகத்தை படித்து பேச பிடிச்சிருக்கு, அது எனக்கு என்னவோ அதை செய்யணும்னு தோணுது, நான் நானாக இருக்கிறேன், அதுவே உங்களுக்கு சேவையாக மாறிடுது. நீங்களும் சேவை செய்யணுன்ற அவசியம்லாம் கிடையாது. யாராலையுமே யாருக்குமே சேவை செய்யவே முடியாது. சேவைன்றது என்னென்னா நம்மளாக இருக்கிறது தான். உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு செயலை செய்யுங்க, அது சேவையாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு இந்த புத்தகம் படித்ததுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. இந்த புத்தகம் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் புக். அதே நேரத்தில் ரிலிஜியனெல்லாம் கொஞ்சம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு புத்தகம். நம்ம நம்பிக்கிட்டு இருக்க பல விஷயத்தை கேள்வி கேட்கும், ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆழமான புரிதலை கொண்டு வரும். படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக சிந்திச்சு படிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய புரிதல் வரும். இந்த புத்தகம் தமிழ்லேயும் இருக்குது. தமிழில் என்ன நேம் அப்படின்றத சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி இந்த புத்தகத்தை படிங்க. மிட்ச் ஆல்பம் எழுதின தி 5 People You Meet in Heaven ஒரு அழகான கதை. இந்த புத்தகம் ஒரு கற்பனை கதை தான், ஆனால் அந்த கதையில் நிறைய முக்கியமான கருத்துக்களை நமக்கு இந்த ஆத்தர் சொல்லி தருவார். நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கும். நம்ம அந்த மனிதனை பார்த்துட்டு இவன் இப்படி தான், இவன் அன்றைக்கி இதனால தான் அதை செஞ்சான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருப்போம். ஆனால் அவன் ஏன் அதை செஞ்சான்னு அவனுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். அந்த கதை நமக்கு தெரிய வரப்போ அவங்க ரொம்ப நல்லவங்களாக தெரிவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருமே நல்லவங்க தான், அவங்களுடைய கதை நமக்கு தெரிய வரப்போ. ரொம்ப முக்கியமாக இந்த புத்தகத்தில் படித்த ஒரு விஷயம் இருக்குது. நமக்கு முன்பின் தெரியாத நபர் அப்படின்னு நினச்சி உதாசீனப்படுத்திட்டு போயிடுவோம். ஆனால் நம்மளுடைய குடும்பத்துக்கு நம்ம அப்படி உதாசீனப்படுத்த மாட்டோம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் நிற்போம்.
முன்பின் தெரியாத நபர்கள் எல்லாருமே நம்ம இன்னும் சந்திக்காத நம்ம குடும்பத்தினர் தான் அப்படின்னு இந்த புத்தகம் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. குடும்பத்தினருக்கு நம்ம எப்படி ஒரு உதவி பண்ணுறோம், அவங்களுக்காக எப்படி ஏங்குறோமோ, அவங்களுக்கு எப்படி ஒரு பிரச்சனைனா நமக்கு ஒரு வழி வருதோ, அதே மாதிரி தான் முன்பின் தெரியாத நபர்களையும் நம்ம நடத்தணும். ஏன்னா முன்பின் தெரியாத நபர்கள் எல்லாருமே இன்னும் நம்ம சந்திக்காத நம்ம குடும்பத்தினர் தான். நம்ம குடும்பத்தில் இருக்கிற பல பேரை என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு முன்பின் தெரியாமல் தான் இருந்திருக்கும். நம்மளுடைய நண்பர்களில் பல பேர் என்றைக்கோ ஒரு நாள் முன்பின் தெரியாத நபர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களாம் நம்ம குடும்பத்தினராக மாறினதுக்கப்புறம், நம்மளுடைய நண்பர்களாக மாறினதுக்கப்புறம் எவ்வளவு அக்கறையோடு அவங்க மேலே இருக்கும். ஒருவேளை அவங்க முன்பின் தெரியாத நபராக இருக்கிறப்போ அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்றதை பார்த்து நான் கண்டுக்காமல் விட்டுருந்தேன்னா, இன்றைக்கி குடும்பத்தினராகவோ நண்பர்களாகவோ மாறினதுக்கப்புறம் அவங்களுடைய பிரச்சனையை அன்றைக்கி நம்ம கண்டுக்கலையே நினச்சி எவ்வளோ வருத்தப்படுவோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே உங்கள் குடும்பத்தினர் தான். என்ன இன்னும் நீங்கள் அவங்கள பார்க்கலன்றதுனால முன்பின் தெரியாத நபர்களாக இருக்காங்க. அவங்கள என்றைக்குமே விட்டுறாதீங்க. அவங்க மேலே அன்போடு இருங்க. முடிஞ்ச உதவியை, சின்ன உதவியை அவங்களுக்காக செய்யுங்க, அவங்களுக்காக வருத்தப்படுங்க அப்படின்னு ரொம்ப உயரிய கருத்தை இந்த புத்தகம் சொல்லி கொடுத்துருக்கு. ஒரு கதை படிக்க பிடிக்கும், அதே நேரத்தில் எனக்கு ஒரு மெசேஜும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சின்ன புக்கை வாங்கி நீங்கள் படிக்கலாம். தி காம்பவுண்ட் எஃபெக்ட். எனக்கு ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் படிக்க பிடிக்கும். இந்த வருஷத்தில் நான் ஒரு ரிசல்யூஷன் எடுத்துட்டேன். அந்த ரிசல்யூஷனை கண்டிப்பாக நான் சாதிச்சாகணும். நான் ஒரு ஃபிட்டாக ஆகணும், வெயிட்டை குறைச்சாகணும், பணத்தை சேமிச்சாகணும், ஒரு நல்ல வேலைக்கு போய் ஆகணும், நான் நினச்ச பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். இப்படின்னு லைஃப்பில் இருக்கிற கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப சரியாக சொல்லி கொடுத்துருக்க ஒரு புத்தகம் இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட். எந்த வேணால் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதை பற்றின சின்ன சின்ன முன்னேற்றத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே போகணும். இப்படி சின்ன சின்ன முன்னேற்றங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா கடைசியில் மிகப்பெரிய வெற்றி அந்த துறையில் உங்களுக்கு கிடைக்கும். அதை யாராலையும் தவிர்க்க முடியாதுன்னு திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி தந்திருக்க ஒரு புத்தகம் காம்பவுண்ட் எஃபெக்ட். ஸோ லைஃப்பில் ஏதோ ஒரு கோல் இருக்குது, அதை சாதிக்கிறதுக்கான மோட்டிவேஷன் வேணும். ஏதாவது ஒரு நபர் நம்மள்ட்ட அதை பற்றி மோட்டிவேட் பண்ணி சாதிக்க வைக்க மாட்டாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த புக் கண்டிப்பாக பிடிக்கும். பிகினர்ஸ் இது வரைக்கும் நான் புத்தகம் படிக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். உங்களோட மைண்ட் செட்ன்றது மாறும். அடுத்தது ரூமிஸ் லிட்டில் புக் ஆஃப் லைஃப் அப்படின்ற இந்த புக். இந்த புத்தகத்தில் சின்ன சின்ன போயம் நிறைய இருக்கும். ஒவ்வொரு போயமும் நிறைய அர்த்தமுள்ள போயமாக இருக்கும். ரூமியை எனக்கு பிடிக்கும், ரூமியோட கவிதைகள் எனக்கு பிடிக்கும், அவருடைய சிந்தனை எனக்கு பிடிக்கும்னா இந்த புத்தகம் வாங்கலாம். ஜஸ்ட் இந்த புக் எப்படி இருக்கும்னா அவருடைய கோட்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு புக்காக போட்ட மாதிரி இருக்கும். இந்த புத்தகத்தில் அங்கங்கே சில கோட்ஸ் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சில போயம் பிடிக்காமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட போயத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து இருக்கிற போயத்தை நீங்கள் படிக்கலாம். ஒரு பக்கத்துலேயும் ஒரு கோட் தான் இருக்கும். ஸோ சீக்கிரமாக இந்த புத்தகத்தை முடிச்சிடுவீங்க. ஒரு மோட்டிவேட்டடாக உங்களுக்கு இது இருக்கும், நம்ம சீக்கிரம் ஒரு புக்கை முடிச்சிட்டோம், அடுத்த புக் படிக்கலாம் அப்படின்னு. இதில் படித்த நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்தது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய சிற்றின்பங்களை தேடி ஓடுவோம். இப்போ ஒரு குடிக்கிறதா இருக்கட்டும், ஸ்மோக் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படி சின்ன சின்ன உடனடியாக இன்பம் தரக்கூடிய செயல்களை செய்வோம். அதை பற்றி ரூமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்படிப்பட்ட சிற்றின்பங்கள் எல்லாம் மின்னலின் ஒளியை போன்றதான். மின்னலின் ஒளி டக்குன்னு வந்துட்டு போயிடும். அதில் உங்களால் ஒரு புத்தகத்தை படித்து முடிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படி நம்ம ஸ்மோக் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரிங்க் பண்ணுறதா இருக்கட்டும், இதுலேருந்து வரக்கூடிய சந்தோஷம் அப்படின்றது வரும். ஆனால் ஒரு மின்னலை போல் டக்குன்னு வந்துட்டு போயிடும். அந்த மின்னல் ஒளியில் நம்மளால் ஒரு புத்தகத்தை படித்து முடிக்க முடியாது. ஆனால் அந்த மின்னல் போனதுக்கப்புறம் தொடர்ந்து இருட்டு தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ ஒரு ஸ்மோக் பண்ணுறீங்கன்னா டக்குன்னு ஒரு ப்ளஷர் வரலாம், ஆனால் அந்த ப்ளஷர் போனதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் இருட்டு தான் இருக்கும். அந்த சின்ன ஒளியில் உங்களால் புத்தகத்தை படிக்க முடியாது. அதாவது அந்த சின்ன ப்ளஷரை வச்சு வாழ்க்கையில் எதுவும் செஞ்சிடலாம் முடியாது. சும்மா வந்துட்டு போகிற ஒரு மின்னல் தான், அதை நிராகரிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்படி நிறைய மோட்டிவேஷனும் இருக்கும், லவ் பற்றியும் இருக்கும், ஆன்மீகம் பற்றியும் இருக்கும். ரொம்ப கலெக்டிவான ஒரு புக். ஒரு பக்கத்துக்கு ஒரு 4-5 வரி தான் இருக்கும். அதனால் சுலபமாக நீங்கள் படிப்பீங்க. பிடிக்காத ஒரு போயத்தை நீங்கள் விட்டுட்டு அடுத்த போயத்துக்கு போயிடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியான புக்கு இது. சித்தார்த்தா. ஒரு மனிதனோட ஆன்மீக பயணம்ன்றது எப்படி இருக்கும், லைஃபோட மீனிங் என்னன்னு நான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நான் எதனால் பிறந்திருக்கேன்னு எனக்கு தெரியணும், என்னோடய வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப பொயட்டிக்காக இருக்கும் இந்த புக்கு. ஒரு மனிதன் ஆன்மீகத்துக்காக, வாழ்க்கையுடைய புரிதல் வேணுன்றதுக்காக என்னெல்லாம் செய்கிறான் அப்படின்றத காட்டும். கடைசியில் நீ இது ஒரு விஷயத்தை செஞ்சு ஆன்மீக முதிர்ச்சி அடைஞ்சிடலாம், இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையவே புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இல்லவே இல்லை அப்படின்றது இந்த புத்தகம் நமக்கு சொல்லித்தரும். வாழ்க்கையில் எல்லாத்தையும் செஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய முதிர்ச்சியோட பேர் தான் ஒரு ஆன்மீக முதிர்ச்சி அப்படின்னு இந்த புத்தகம் நமக்கு புரிய வைக்கும். எனக்கு ஆன்மீக ரீதியாக பேசினா பிடிக்கும், கொஞ்சம் ஃபிலாசபியும்
விஷயம் அதில் இருந்தால் பிடிக்கும், ஒரு கதை பிடிக்கும், கொஞ்சம் பொயட்டிக்காக இருந்தால் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கண்டிப்பாக ஒரு ஐ ஓப்பனிங்கான புக்காக இது இருக்கும். இந்த புத்தகம் படித்ததுக்கப்புறம் என்னோட பார்வைன்றது கண்டிப்பாக மாறினது. லைஃப்பில் இதுதான் சரி இது தப்பு அப்படின்னு ஒரு ரூலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை செய்கிறவங்க மட்டும்தான் சரி இவங்கெல்லாம் முட்டாள்னு பார்க்குற பார்வைன்றது மாறினது. ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் வாழ்க்கையில் சில தவறுகள் அவன் பண்ணலாம். அந்த தவறுகள் தான் அவனுக்கு பாடத்தை கொடுக்குதுன்ற மாதிரியான ஒரு புரிதல் வந்தது. ரொம்ப பெரிய ஆன்மீக புரிதல் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் நான் தேர்வு செய்கிற புத்தகங்களோட தன்மையே மாறினது அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப நல்ல புக், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஜேம்ஸ் நெஸ்டர் எழுதின பிரீத் அப்படின்ற இந்த புத்தகம். நம்ம மூச்சு விடுறதுல எவ்வளவு தப்பு இருக்குது, உங்களுக்கு மூச்சு விடவே தெரியல அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி சயின்டிஃபிக்காக மூச்சு விடுறதை பற்றி எழுதின ஒரு புக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல புக். இந்த புக் படித்ததுக்கப்புறம் என்னோட ஆரோக்கியமே மாறினது அப்படின்னு நான் சொல்லலாம். ஆக்சுவலாக ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறதுக்கான ரைட்ஸ் எனக்கு கிடையாது, இல்லை ஒரு தகுதி கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு டாக்டர் கிடையாது. இருந்தாலும் இந்த புத்தகம் படித்ததுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் செய்ய ஆரம்பித்தேன். என்னென்னா மூக்கால் மட்டும் மூச்சு விடணும்னு கவனமாக இருக்க ஆரம்பித்தேன். எனக்கு இந்த அலர்ஜிக் இருக்குது, டஸ்ட் அலர்ஜிஸ் இருக்குது, ஈஸ்னோஃபில்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த புத்தகம் படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த அலர்ஜி குறைஞ்ச மாதிரி நான் உணர்கிறேன். என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. நான் வீடு மாற்றினேன், மேபி டஸ்ட் கம்மியாக இருக்கலாம், மேபி நான் எக்ஸசைஸ் கொஞ்சம் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் நான் உணர்றது என்ன அப்படின்னா மூக்கால் மட்டுமே மூச்சு விட்டதுனால இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் அந்த மூச்சு விடுற தன்மை கொஞ்சம் மாறினதுனால என்னோடய அலர்ஜிக் ரியாக்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் நினச்சது தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த புத்தகம் படிச்சிங்கன்னா நீங்கள் மூச்சு விடுற பேட்டர்னை கண்டிப்பாக மாற்றிப்பீங்க. எப்படி மூச்சு விடணும், மூக்கால் மட்டும் மூச்சு விடுறது ஏன் முக்கியம், வாயால் ஏன் மூச்சு விடக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயத்தை இந்த புத்தகத்துலேருந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளோட சித்தர்கள்லாம் இதை செஞ்சாங்க, பழங்காலத்தில் இருந்த முனிவர்கள்லாம் இதை செஞ்சாங்க, உடம்பு டெம்பரேச்சரை குறைச்சாங்க, இதயத்தை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை தான் துடிக்க வச்சாங்க அப்படின்லாம் நம்ம நிறைய கதை கேட்டிருப்போம். கேட்கும் போது ஒரு சந்தேகத்தோடு தான் அந்த கதையை கேட்டிருப்போம். இந்த புத்தகத்தில் இவர் மூச்சு விடுறது மூலியமாக இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்கிறாரு. படிக்கும் போது ஒரு சூடோ சயின்ஸோ ஒரு பொய்யான சயின்ஸை சொல்லித்தராரோ, சயின்ஸே இல்லாமல் ஜஸ்ட் ஏதோ வார்த்தைக்கு அடித்து விடுறாரோ அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இந்த புத்தகம் பெஸ்ட் சயின்ஸ் புக்குன்ற அவார்டுக்கு தேர்ச்சி பெற்றுச்சு. அப்போ இந்த புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் சயின்டிஃபிக்லி ட்ரூ அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சயின்டிஃபிக் எவிடன்ஸை இவரும் சொல்கிறார். அப்போ நம்ம முன்னோர்கள் இதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்கன்னு சில விஷயங்கள் நமக்கு சந்தேகமாக இருக்கிறதுக்கு இவர் விளக்கம் கொடுக்குறாரு. அது சரியான்றதை நீங்கள் படித்து புரிஞ்சுக்கோங்க. இந்த புத்தகத்தில் படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த புத்தகத்தோட சம்மரி நான் போடல, கண்டிப்பாக போடுறேன். இந்த புத்தகத்தில் படித்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம மூச்சு விடுறதுனாலே ஆக்சிஜன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இவர் என்ன சொல்கிறாரு, மூச்சு விடுறதுல ரொம்ப முக்கியமான மாலிக்யூல் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறார். நம்ம உடம்புல நம்ம ஆக்சிஜனை உள்ளே இழுக்கிறோம். அந்த ஆக்சிஜன் நம்ம ரத்தத்தில் கலந்து அந்த ஆக்சிஜன் நம்மளுடைய உடம்பில் இருக்கிற பல செல்லுக்கு போகுது, கூட குளுக்கோஸ் எடுத்துகிட்டு பல செல்லுக்கு போகுது. ஆனால் இப்படி போகிற ஆக்சிஜனுக்கு எந்த செல்லுக்கு போகணுன்னு எப்படி தெரியும்? நான் இந்த கைக்கு பைசப்ஸ்க்கு நான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு எனக்கு நிறைய சக்தி தேவைப்படுது, வேறு ஒரு பகுதிக்கு பெருசாக சக்தி தேவைப்படல, இல்லை இங்கே ஏதோ ஒரு காயம் இருக்குது, இந்த இடத்துக்கு அதிகமான சக்தி தேவைப்படுது. எப்படி என் ரத்தத்தில் இருக்கிற ஆக்சிஜனுக்கும் என் ரத்தத்தில் இருக்கிற செல்லுக்கும் இந்த இடத்துக்கு தான் போகணுன்றது தெரியும்? எப்படி தெரியும்னா, எந்த செல்லில் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகுதோ அதை வச்சு தான் ரத்தம் அங்கே போகும் அப்படின்னு அவர் சொல்கிறார். எந்த செல் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியே விடும், எந்த செல் அதிகமாக உழைச்சி ஆக்சிஜனையும் குளுக்கோஸையும் எரிச்சிக்கிட்டே இருக்கோ அங்கே தான் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வரும். அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடை வச்சு தான் நம்மளுடைய ஆக்சிஜனும் ரத்த அணுக்களும் அந்த இடத்துக்கு போய் சேருது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கார்பன் டை ஆக்சைடை எப்படி நம்ம ஒரு மூச்சில் சரியாக பார்த்துக்கிறதுன்றதையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ ரொம்ப அருமையான ஒரு புக்கு. சில இடத்துல சந்தேகமே வரும், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு. பட் ஸ்டில் நீங்கள் படித்து பார்க்கலாம். இந்த புத்தகத்தோட சம்மரியை நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். ஒய் வி ஸ்லீப், நம்ம ஏன் தூங்குறோம் அப்படின்னு எழுதியிருக்கிற ஒரு புக். கிட்டத்தட்ட இதுவுமே ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி தான். தூக்கத்தை பற்றி இவ்வளவு ஸ்டடி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஏன்னா நம்ம ஒழுங்காக தூங்குறது கிடையாது. நைட் 12 மணிக்கு தூங்குகிறோம், 1 மணிக்கு தூங்குகிறோம், 2 மணிக்கு தூங்குகிறோம். ஸோ எப்போ தூங்கணும்? ஒரு 8 மணி நேரம் தூங்கினா போருமா, இல்லை சரியாக 10 மணிக்கு தூங்கி 6 மணிக்கு எழுந்திரிக்கணுமா, இல்லை நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டு வந்து மதியமாக தூங்கிக்கலாமா, எப்போ தூங்கணும், எப்படி தூங்கணும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி தந்திருக்கிற ஒரு புக். இந்த புத்தகத்துலேருந்து நான் உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்கூல் போகிற பசங்க, ஒரு 12 வயசு 13 வயசு பசங்கள்லாம் லேட்டாக தூங்குறத நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு லேட்டாக தூங்குறாங்க, அதை பற்றி சொல்ல. நார்மலாகவே அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு விளையாடிட்டு 11, 12 மணிக்கு தான் தூங்குவாங்க. காலையில் அதிகாலையில் எந்திரிடா அப்படின்னு நம்ம ஒரு அட்வைஸை பண்ணுவோம். ஆனால் அவங்க 10, 11க்கு தான் எந்திரிப்பாங்க. இது தப்பே கிடையாது அப்படின்னு இவர் சொல்கிறார்.
அதிகாலையில் எந்திரின்னு நம்ம சொல்கிற அட்வைஸ் அவங்கள கொள்கிற அட்வைஸ் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஒரு நபர் அதிகாலையில் எந்திரிச்சா தான் சரின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய ஸ்லீப் சைக்கிள் அவங்க ஏஜை பொறுத்து மாறும். முக்கியமாக டீனேஜர்ஸ்க்கு லேட்டாக தூங்கி லேட்டாக எந்திரிக்கிறது தான் அவங்களுடைய ஹெல்த்தி பேட்டர்ன். அப்படி தான் அவங்களுக்கு தூக்கம் வரும். அதுக்கு எவல்யூஷனரி ரீசன் அப்படின்றது இருக்குது. இப்போ வயசானவங்க சீக்கிரமாக தூங்கி காலைல சீக்கிரமாக எந்திரிப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வயசானவங்க தூங்குற அதே நேரத்தில் இளைஞர்கள் தூங்கக்கூடாது. இளைஞர்கள் வயசானவங்க தூங்குறப்ப முழிச்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் ஏதாவது ஒரு மிருகம் வருது, நம்ம காட்டில் வாழ்ந்த காலத்தில் ஒரு மிருகம் வருதுன்னா இளைஞர்கள் வயசானவங்களை காப்பாற்றுவாங்க. அப்புறம் இளைஞர்கள் தூங்குறப்ப வயசானவங்கள்லாம் முழிச்சிருந்து அவங்கள காப்பாற்றுவாங்க. இப்படி இது கூட ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு இவர் சொல்கிறார். அதனால இளைஞர்கள் கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கிறாங்கன்னா சீக்கிரம் ஏந்திரி, அதுதான் நல்லதுன்னு சொல்லாதீங்க. அதிகாலையில் எந்திரிக்க வந்தால் உலகத்தை சாதிப்பான்னு சொல்லாதீங்க. அதிகாலையில் எந்திரிச்சா சீக்கிரம் செத்து போயிடுவான் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இப்படி தூக்கத்தை பற்றி ரொம்ப வியக்க வைக்கக்கூடிய நிறைய கருத்து இருக்குது. இதையும் நான் சம்மரி பண்ணல, சம்மரி கூடிய சீக்கிரம் பண்ணுறேன். இந்த புக் கண்டிப்பாக எல்லாரும் படிக்கணும். நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புக், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மகாத்ரியாரா எழுதின அன்போஸ்டட் லெட்டர், தமிழில் தாயம் அப்படின்னு இருக்குது. இந்த புத்தகம் இந்த வருஷம் படித்ததில் ரொம்ப ஒரு நல்ல புக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு இது பிடிக்கும். இந்த புத்தகம் எப்படின்னா சின்ன சின்ன கட்டுரை, ஒரு 60 கட்டுரை இருக்கும். ஒரு கட்டுரையும் 2 பக்கம் தான். ஸோ ஒரு புத்தகத்தை உட்காந்து முழுசாக படிக்கணும்னு அவசியமே கிடையாது. டக்குன்னு எடுக்கிறீங்களா, ஏதோ ஒரு பேஜை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி அந்த பேஜில் என்ன இருக்குது அப்படின்னு அந்த 2 பக்கத்தை படிச்சுட்டு நீங்கள் அன்றைக்கி விட்டுறலாம். ஆனால் அந்த 2 பக்கம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய ஒரு மெசேஜை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். நிறைய மெசேஜ் இருக்குது. இப்போ நான் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் எனக்கு இதில் படித்ததில் பிடிச்சதுன்னு ஒன்று சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த புத்தகத்தில் படித்த எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி பல விஷயங்கள் அடங்கிய ரொம்ப நல்ல புக். அடுத்த புக் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதின தி ஓல்ட் மேன் அண்ட் தி சீ. இந்த புத்தகத்தை கட்டாயம் ஒவ்வொரு மனிதனும் படித்தே ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்னால் இதை கட்டாயம் படிக்கணும்னு சொல்லக்கூடிய புத்தகமாக இது இல்லை. ஆனால் ரொம்ப நல்ல புத்தகம். இந்த புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் இதோட சைஸ் தான். ரொம்ப சின்னது. ஒரு நாள் 2 நாளில் நீங்கள் படிச்சுடுவீங்க. ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கருத்து இருக்குது. ஒரு வயதான மனிதன் அவனுக்கு துணை இந்த புத்தகத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியம். இந்த புத்தகத்தை படிக்கிறது மூலிமா சில முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுப்போம். ஒரு வயதான மனிதனுக்கு ஒரு துணைன்றது எவ்வளவு முக்கியம், ஒரு மனிதன் விடாமுயற்சியோடு ஏன் இருக்கணும், எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம விடாமுயற்சியோடு இருக்கணும், எது வெற்றி எது தோல்வி, தோற்று போனாலும் எப்படி துவண்டு போகாமல் திரும்ப வர்றது, இப்படி பல விஷயங்களை இந்த புத்தகம் உங்களுக்கு புரிய வைக்கும். ஆனால் இந்த விஷயங்களெல்லாம் நேரடியாக உங்களுக்கு புரிய வைக்காது. எதையுமே நேரடியாக முகத்துக்கு நேராக சொல்லாது. இதில் ஒரு சின்ன கதை இருக்கும், ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். அந்த கதையை படித்து நீங்களாக புரிஞ்சுக்கிறது. இப்போ சொன்ன விஷயம்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் வேறு ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை கூட புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு கதை படிக்க பிடிக்கும் அப்படின்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இந்த புத்தகம் தமிழ்லேயும் இருக்குது, கிழவனும் கடலும் அப்படின்ற பெயரில். அடுத்தது அனிமல் ஃபார்ம் அப்படின்ற இந்த புக். ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி தான், ஒரு சின்ன புக் தான். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புக் ஏன்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு பொலிட்டிக்கல் சட்டைர், அங்கங்கே சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அங்கங்கே சிந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க, அங்கங்கே பாவப்படுவீங்க. இன்றைக்கி இருக்கிற பொலிட்டிஷியன் இல்லை என்றைக்கும் இருந்த பொலிட்டிஷியன்ஸ் எப்படிலாம் சிந்திச்சாங்க, எப்படிலாம் அவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லித்தர ஒரு புக். கம்யூனிசத்தையும் கேபிட்டலிசத்தையும் நமக்கு சொல்லித்தர ஒரு புக். கண்டிப்பாக எனக்கு கம்யூனிசம் பிடிக்கும் அப்படின்னாலோ, இல்லை கதை பிடிக்கும் அப்படின்னாலோ, பொலிட்டிக்கல் சட்டையர் பிடிக்கும் அப்படின்னாலோ, காமெடி பிடிக்கும் அப்படின்னாலோ இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கட்டாயம் இது உங்களை ஏமாற்றாது. இந்த புத்தகத்தை பற்றியும் நான் இன்னும் பேசல, ஒரு சம்மரி. கண்டிப்பாக இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கூடிய சீக்கிரம். ஸோ ஃபைனலாக நான் நிறைய புத்தகம் சொல்லிட்டேன். எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு 2 புக்கு பேர் சொல்லுங்கள், அந்த 2 புக்கை நான் போய் வாங்கி படிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிற 2 புக் இருக்குது. கட்டாயம் இதை நீங்கள் வாங்கி படிங்க யோசிக்காமல் அப்படின்னு கூட சொல்கிற தைரியம் எனக்கு இருக்குது. அந்த 2 புக் என்னென்னா, அனிமல் ஃபார்ம் தமிழில் விலங்கு பண்ணைன்னு இருக்குது, இல்லைன்னா தி அன்போஸ்டட் லெட்டர் 2வது புக் தமிழில் தாயம் அப்படின்னு இருக்குது. இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா நிறைய மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கும். லைஃப்னால் இவ்வளவு தானே அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடிய நிறைய விஷயத்தை இந்த புத்தகத்துலேருந்து தெரிஞ்சுப்பீங்க. இந்த புத்தகம் வாங்கினீங்கன்னா அடிக்கடி சிரிப்பீங்க. ஒரு நல்ல கதையை படித்த மாதிரி இருக்கும். ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரை பார்ப்பீங்க. ஒரு பொலிட்டிஷியனால் எப்படிலாம் இருக்க முடியுன்றதை புரிஞ்சுப்பீங்க. ரொம்ப ஒரு என்கேஜிங்காக இருக்கும். இந்த 2 புத்தகத்தை நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கி படிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த புத்தகங்களில் எது நீங்கள் படிச்சிருக்கீங்க, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த புக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இல்லை முக்கால்வாசி புக்கை பற்றி அதோட லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். கட்டாயம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.